அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஜென்ரல் தமிழில் ஒளிமரபு பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான்ப்பா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நமக்கு இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகு 3ல் எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே நமக்கு ஒளிமரபு அப்படிங்கிற டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தம் 15 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ இதில் 1 or 2 கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம நியூ சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்கிட்டு வரதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிமரபு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மரபு பிழைகள் ஒளிமரபு அப்படின்னு சொல்லி கிளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளிக்கு ஒளிமரபு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கிளி பேசும் அப்படிங்கிறதான் நமக்கு சரியான ஆன்சராக வரும். அடுத்து நம்ம ஆப்ஷனுக்கும் நம்ம பார்த்துடலாம். அகவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் அகவும், கூவும்னு பார்த்தீங்கன்னா குயில் கூவும், குணுகும்னு பார்த்தீங்கன்னா புறா குணுகும். அப்போ நம்ம இங்கே கொஸ்டினுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி பேசும் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மரபு பிழையற்ற சொல்லை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. எருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எருது எக்காலமிடும் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஆப்ஷனுக்கும் பார்த்துடலாம். கத்தும் அப்படிங்கிறது ஆடு கத்தும் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அலரும் அப்படின்னா ஆந்தை அலரும். கர்ச்சிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் கர்ச்சிக்கும் அப்படிங்கிறது சரியான ஆன்சராக வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா எருது எக்காலமிடும் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. ஆடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடு கத்தும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். மித்த ஆப்ஷனும் பாருங்கப்பா. கதரும் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு பசு அப்படின்னு தான் ஆன்சர் வரும். கரையும் அப்படின்னா உங்களுக்கு காகம் கரையும். கணைக்கும் அப்படிங்கிறது எந்த விலங்கோட ஒளிமரபுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை கணைக்கும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போ இங்கே கொஸ்டினுக்கு என்ன சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆடு கத்தும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறியல குதிரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குதிரை என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா கணைக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கத்தும்னா ஆடு கத்தும். அளப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்கு தான் அளப்பும். எக்காலமிடும்னா எருது எக்காலமிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் குதிரை அப்படின்னு கேட்டுக்கிறதுனால கணைக்கும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழைகள் ஒளிமரபு பசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசு ஒளிமரபு என்னன்னு பார்த்தீங்கன்னா கதரும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். பசு கதரும். கத்தும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆடு கத்தும். கரடியும் கத்தும்ப்பா, அதையும் நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க. கணைக்கும்னு பார்த்தீங்கன்னா குதிரை கணைக்கும். அகவும்னு பார்த்தீங்கன்னா மயில் அகவும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறியல குரங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரங்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அளப்பும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கத்தும்னு பார்த்தீங்கன்னா ஆடு கத்தும். குணுகும் ஒளிமரபு எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா புறா குணுகும். கர்ச்சிக்கும் அப்படிங்கிறது நமக்கு சிங்கம் கர்ச்சிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா குரங்கு அளப்பும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழைகளோட ஒளிமரபு கரடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரடி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா கத்தும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். ஏன்னா எருது எக்காலமிடும், கோழி தான்ப்பா கொக்கரிக்கும், கதரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு கதரும். அப்போ நமக்கு இங்கே கரடி அப்படிங்கிறதுக்கு என்ன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கத்தும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல்னு சொல்லியிருக்காங்க. சிங்கம் அதோட ஒளிமரபோட சரியான சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் முழங்கும் அப்படிங்கிறது சரியான ஆன்சருப்பா. இதில் உருமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி உருமும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அலரும்னா ஆந்தை அலரும். கத்தும்னு பார்த்தீங்கன்னா ஆடு கத்தும். அப்போ இங்கே சரியான சொல் அவங்க கொடுத்தபடி சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் முழங்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழைகளோட ஒளிமரபு புலி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு புலி என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி உருமும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சீரும் அப்படிங்கிறது எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பூனை சீரும்பா. குளரும் அப்படின்னா சீரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாம்பு சீரும், அதான்ப்பா சரியான ஆன்சர். குளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகை குளரும். முழங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் முழங்கும், அதான் சரியான ஆன்சர்.
அப்போ இங்கே இருக்க கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா புலி உருமும்ங்கிறது தான் நமக்கு இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கன்னு சொல்லி அடைப்புக்குள்ள நமக்கு பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசும் அப்படிங்கிறது நமக்கு எந்த விலங்குக்குரிய ஒளிமரபாக வரும் அப்படின்னு பார்த்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்னென்ன கொஸ்டினில் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குயில் கொடுத்துருக்காங்க. குயில் கூவும் அப்படின்னு தான்ப்பா வரும். மயில் அப்படின்னா அகவும்னு வரும். கூகை குணுகும் அப்படின்னு வரும். அப்போ நமக்கு இங்கே ஆன்சராக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி பேசும் அப்படிங்கிறதா நமக்கு இங்கே ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்கள். தவறான ஒளிமரபை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் குயில் கூவும்னு சொல்லியிருக்காங்க, அது சரியான ஆன்சர் தான்ப்பா. மயில் அகவும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சரியான ஆன்சர் தான். கிளி பேசும் சொல்லியிருக்காங்க, அதுவும் நமக்கு சரிதான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா புறா குளரும்னு சொல்லியிருக்காங்க, அது ராங்குப்பா. ஏன்னா புறா குணுகும், கூகை தான் குளரும். சரிங்களா? அப்போ இங்கே தவறான ஒளிமரபு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தெளிவாக படிக்கணும்ப்பா. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 கொஸ்டின் வரிசையாக சரியானது சரியாதுன்னு கேட்டுட்டு 5வது கொஸ்டின் தவறானதுன்னு போட்டுருவாங்க. நம்ம அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் படிக்கும்போது சரியானதுன்னு படிச்சுட்டு வரையிலே அதை ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்கன்னு படித்து அதை தவறானதாக கவனிக்காமல் விட்டுருவோம். அப்போ நமக்கு ஆப்ஷன் நமக்கு ராங் ஆயிரும். நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்ம கரெக்டுன்னு மாதிரி தெரியும். வெளியே கொஸ்டினை பார்த்த பிறகு தான் தப்பாக போட்டுட்டோன்னு தெரியும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அது நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதனால கொஸ்டினை எல்லாரும் கவனமாக படிச்சிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் ஒளிமரபு சொற்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அதாவது மயிலுக்கு என்ன ஒளிமரபு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மயில் பார்த்தீங்கன்னா அகவியது அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். கூவியதுன்னு பார்த்தீங்கன்னா குயில் கூவும். கொஞ்சியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. நீங்கள் இதில் கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்சியதுக்கு என்ன வரும்னு. கரைந்ததுன்னா காகம் கரைந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வண்டுக்கு என்ன ஒளிமரபு வரும்னு பார்த்தீங்கன்னா வண்டு முரளும் அப்படிங்கிறதா நம்ம கரெக்டான ஆன்சர். இதில் ரீங்காரமிடும் உருமும் இசைக்கும் அப்படிங்கிறதுலாம் வராதுப்பா. இதில் முரளும் அப்படிங்கிறதா நமக்கு வண்டுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூனைக்கு மரபு பிழையற்ற சொல்னு பார்த்தீங்கன்னா பூனை சீரும் அப்படிங்கிறதா நம்ம கரெக்டான ஆன்சர். இதில் கீச்சிடும் பார்த்தீங்கன்னா எலி கீச்சிடும், கத்தும்னா ஆடு கத்தும், கரையும்னா காகம் கரையும் அப்படிங்கிறதா ஆன்சர். அப்போ இங்கே கொஸ்டினுக்கு நமக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பூனை சீரும் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கப்பா. புறா அப்படிங்கிறதுக்கு மரபு சொல்ல கண்டறிய சொல்லியிருக்காங்க. புறா என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா புறா குணுகும், அளப்பும்னு பார்த்தீங்கன்னா குரங்கு அளப்பும், குயில் கூவும், கிளி பேசும்னு வரும், கொஞ்சம்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே கொஞ்சம்னு வரும்போது கிளி அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு கூகை என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்போ கூகை என்ன செய்யும்னு ஆன்சர் வந்ததுன்னா கூகை குளரும் அப்படிங்கிறதா ஆன்சர் நமக்கு இங்கே கரெக்டாக வரும். ஏன்னா கூகை கத்தும்ங்கிறது வராது, ஏன்னா ஆடு தான் கத்தும். கூகை அலரும்னு வராது, நமக்கு என்ன அலரும்? ஆந்தை தான் அலரும். ஊளையிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஊளையிடும்? நரி ஊளையிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழைகளை ஒளிமரபு என்னன்னு கேட்டிருக்காங்க. எலி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா எலி கீச்சிடும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும். ஏன்னா கிளி தான் பேசும், ஆடு தான் கத்தும், குரங்கு அளப்பும். அப்போ இங்கே நமக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலி கீச்சிடும் அப்படிங்கிறதா நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழையற்றதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மரபு பிழையற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குயில் கூவும், கூவும் குயில் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டான ஆன்சர். பாடும் குயில், கத்தும் குயில், பேசும் குயில்னா வராது, ஏன்னா பேசும் கிளி அப்படின்னு தான் வரும், கத்தும் ஆடு அப்படின்னு தான் வரும். இதில் கூவும் குயில் அப்படிங்கிறதா இங்கே கரெக்டான ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இதில் நாய் குறைக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக வரும். ஏன்னா ஆடு கத்தும், மயில் அகவும், நரி ஊளையிடும். எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நாய் குறைக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க.
கழுதை என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா கத்தும். ஏன்னா குதிரை தான் கனைக்கும், எருது எக்காலமிடும், புறா வந்து குணுகும். அப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கழுதை கத்தும் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல்லை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆடுக்கு வந்து ஒளிமரபு கேட்டிருக்காங்க. இப்போ ஆடு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஆடு கத்தும் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சராக வரும். புலி உருமும், யானை பிளிரும், பசு கதரும். அப்போ ஆடு தான் வந்து கத்தும் அப்படிங்கிறது இங்கே சரியான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒளிமரபு வந்து கூகை அப்படிங்கிறதுக்கு ஒளிமரபு கேட்டிருக்காங்க. கூகை என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா கூகை குளரும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். யானை பிளிரும், குயில் கூவும், ஆந்தை அலரும் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். சரிங்களா? இதோட நம்ம பார்த்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ஒளிமரபு சம்மந்தமான கொஸ்டின் நமக்கு இங்கே முடியுதுப்பா. இதில் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தாலும் அந்த 4 ஆப்ஷனும் சேர்த்து ஒரே கொஸ்டினில் 4 ஒளிமரபு வந்து நம்ம சேர்த்து பார்த்துருவோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம 25 கொஸ்டின் பார்த்தாலும் அப்போ 100 விலங்குக்குரிய நம்ம ஒளிமரபுகள் வந்து நம்ம பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ஒரு ஓவரான ஒரு ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து நியூ சிலபஸில் தமிழில் ஒரு புது டாபிக் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.